இல்லைங்களா? இன்னைக்கு அம்மா நம்ம தென் மாவட்ட சமையல்ல இருந்து பழ பஜ்ஜி செஞ்சு காட்டப்போம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த பழ பஜ்ஜி ஈவினிங் நேர ஸ்நாக்ஸா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தைங்களுக்கு ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம். இந்த பழம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்த வாழை மரத்துல எடுத்தது. இதை வச்சு நம்ம எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். இந்த பழ பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, ஒரு 2 பழம் எடுத்துக்கங்க, ஒரு கிண்ணம் மாவு எடுத்துக்கங்க, மைதா மாவு, ஒரு கிண்ணம் மாவுக்கு அரை கிண்ணம் சர்க்கரை எடுத்துக்கங்க. இதில் 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு 4 ஏலக்காயை பொடிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு சிட்டிகை கலர் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூனு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இப்போ இதுதான் இந்த பழத்துக்கு தேவையான பொருட்கள். இந்த பழத்தை நல்ல தொலியை நீக்கிட்டு நல்ல நீல நீல சைஸில் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இதை இப்போ நீல நீல பீஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். இது பழம் ரொம்ப பழுத்திருந்தா உங்களுக்கு சத சதன்னு போயிடும். இப்படி இருந்தால் தான் பழ பஜ்ஜிக்கு நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். பழத்தை எல்லாம் நீல நீல சைஸாகவும் நறுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாவை எப்படி கலக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரையை போட்டுக்கணும், மாவையும் சேர்த்துடலாம். அதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை கலர் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதோடையும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட இந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இதோட தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. அம்மா அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் விட்டு வச்சிருக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த பஜ்ஜியை சுட்டு எடுத்துடலாம். இது ரொம்ப பழுத்த பழமாக இருந்தால் இது இப்படி சுட்டு எடுக்க முடியாது. 3/4 பாகம் பழுத்த பழமாக இருக்கணும். அப்போ தான் இந்த பஜ்ஜிக்கு சூப்பராக வரும். இதை முக்கி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம எடுக்கலாம். பார்த்தீங்களா? நம்ம பழ பஜ்ஜி நல்ல புஸ்ஸு புஸ்ஸுன்னு பார்த்தீங்களா நல்லா செவந்து வந்துருக்கு பாருங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழ பஜ்ஜி. கேரளாலாம் போனோன்னா அம்மாலாம் இந்த பழ பஜ்ஜியை விரும்பி சாப்பிடுவேன். அங்கே ஃபுல்லாகவே இந்த மாதிரி பழ பஜ்ஜி தான் நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க. நல்லா செவக்க வெந்து போச்சு பாருங்க. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிய விட்டு எடுங்க. பிள்ளைங்களா, அம்மா எல்லா பழ பஜ்ஜியும் சுட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். அம்மாவோட வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.